சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போலீசார் காலை 6 மணியளவில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது சென்னை ஈசிஆர் சாலையில் 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சென்ற விலை உயர்ந்த பைக்குகளுக்கு அபராதம் விதித்திருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். இந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் எவ்வளவு விதிக்கப்பட்டிருக்கிறது? மேலும் அவர்கள் மீது வேறு எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் சதீஷ்மணி. விடுமுறை தினங்கள் மற்றும் அதிக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்கள்ல கிழக்கு கடற்கரை சாலையில இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் மிக அதிவேகத்தில் செல்வதாக தொடர்ந்து போலீஸுக்கு புகார் கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீரென கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது அந்த பகுதியில் போலீசார் போக்குவரத்து போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுல இன்று காலையிலேயே மிக விலை உயர்ந்த பைக்குகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் முதல் 30-40 லட்சம் வரையான பைக்குகள் மிக அதிவேகமாக கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய அந்த பைக் ரைடர்களை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. என்றால் கிழக்கு கடற்கரை சாலையில தான் மிக அதிகமான வாகன விபத்துகள் ஏற்படுகின்றன. அதன் காரணமாக ஏராளமான உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையிலும் மேலும் பைக் ரைடர்கள் இந்த பொது சாலையை பைக் ரேஸுக்கு என்று சாலையை என்று நினைத்து இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதால் இன்று காலை முதல் அந்த போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதுல கிட்டத்தட்ட ஒரு 100 பைக் ரைடர்கள் மற்றும் அதிவேகமாக வந்தவர்களுக்கு அந்த மிக அதிவேகமாக சென்றதுக்கான அந்த அபராதமானது விதிக்கப்பட்டு வருகிறது. தற்போது கூட நீங்கள் காணலாம், போக்குவரத்து காவலர் ஒருவர் மிக வேகமாக பைக் ரைடருக்கு அறிவுரை கூறி இது போன்று வேகமாக வரக்கூடாது, பல உயிரிழப்புகள் இதனால ஏற்பட்டிருக்கிறது என்ற அறிவுரை கூறும் வீடியோவும் தற்போது வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில தொடர்ந்து காலை 6 மணி முதல்ல இந்த கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது முதல் பாதி பகுதியானது தாம்பரம் போலீசாரின் கட்டுப்பாட்டில் வருகிறது. பிறகு மீதமுள்ள சாலையானது மகாபலிபுரம் போலீசாரோட கண்ட்ரோல் வருது. எனவே 2 தரப்பு போலீசாரும் தீவிரமாக 2-3 இடங்களில் மிக அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த பைக் ரைடர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கான மிக அதிவேகமாக சென்றதுக்கான போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அபராதம் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரையும் கூறி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான அந்த பைக் ரைடர்களை பிடித்து அந்த அபராதம் விதித்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களோட வாகனங்களுடைய அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. அதில் ஏதேனும் விதிமுறைகள், அது மட்டுமல்லாமல் மிக அதிக சத்தமுள்ள சைலன்சர், அதாவது இந்த சாலையே அதிரும் அளவுக்கான இருசக்கர வாகனங்களை அந்த சைலன்சர் போட்டி இருப்பதனால அதற்கும் அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சோதனை கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரை தொடரும் என போக்குவரத்து போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில மிக அதிவேகமாகவும் அதே போல அதிக ஒலி எழுப்பக்கூடிய அதிரக்கூடிய அந்த சைலன்சரை பொருத்திய மிக விலை உயர்ந்த பைக்குகள், அதாவது BMW, கவாசாகி உள்ளிட்ட பைக்குகள்ல ரைடு போறக்கூடிய அந்த பைக் ரைடர்கள் எல்லாம் பிடித்து இந்த அபராதம் வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.